நீ அன்தும் நீங்கள் அன நான் நஹ்னு நாங்கள். ஹுவ அவன், ஹும் அவர்கள், அந்த நீ, அன்தும் நீங்கள், அன நான், நஹ்னு நாங்கள். ஹுவ அவன், ஹும் அவர்கள், ஹுவ அவன், ஹும் அவர்கள், அந்த நீ, அன்தும் நீங்கள், அன நான், நஹ்னு நாங்கள். ஹுவ அவன், ஹும் அவர்கள், அந்த நீ, அன்தும் நீங்கள், அன நான், நஹ்னு நாங்கள். ஹுவ அவன், ஹும் அவர்கள். ஹும் அவர்கள். கையை நல்லா வச்சுக்கோங்க. ஹுவ அவர்கள். ஹும் அவர்கள். அந்த அவன். அந்த நீ. அன்தும் நீங்கள். நான். அகன நான். நகுனு நாங்கள். ஹுவ ஹும். அந்த அன்தும் அன நஹ்னு. ஹுவ அவன், ஹும் அவர்கள், அந்த நீ, அன்தும் நீங்கள், அன நான், நஹ்னு நாங்கள். அடுத்தது முஸ்லீம். நீங்க புதுசா கிளாஸ்க்கு இல்லை சரி தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தா நம்ம வரணும். சரி கிளாஸ் பார்த்துருக்காங்க அவங்க. நீங்க பார்த்துருக்கீங்க கூட வந்திருக்காங்க. முன்னாடி வந்து உட்காருங்களேன். அடுத்தது அப்படி கிடையாது, கொஸ்டின் கிடையாது. இது வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் தானே பண்றோம் சேர்ந்து. இந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான் பத்தி கேட்டிருக்கீங்களா? நீங்க அந்த அடுத்தது வந்து முஸ்லீம் அது சம்பந்தம் இந்த குரான்ல வந்து நம்ம வந்து இப்போ குரான் எப்படி அது உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க? அந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான் பத்தி சரி என்ன தெரிஞ்சிருந்தீங்க அதுல? இல்ல அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் குரான் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சீங்களா? அது என்ன சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா அவங்க இதான் வந்திருக்காங்க. இல்ல ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். இல்ல அது ஒரு டைம் ஓடி போயிடும். பர்சனலைஸ் பண்ணி அவன் அவர்கள், அந்த நீ, அன்தும் நீங்கள், அன நான், நஹ்னு நாங்கள். ஸோ இப்போ ஹுவ அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்றோம்? இப்போ அவங்க ஹுவா சொல்றது ஓகே, அவன் சொல்லியாச்சு. இப்போ அவன் யாரு? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து முஸ்லீம், சாலி, நிறைய வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து படிச்சிருக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த ஹுவாக்கும் அதை கம்பைன் பண்ணி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். முஸ்லீம், முஸ்லீமுன். முஸ்லீம்ங்கிறது வந்து ஒருமை, எல்லாத்துக்கும் தெரியும், படிச்சிருக்கணும் நம்ம. முஸ்லிமூன், முஸ்லிமீன், இது வந்து பன்மை. இப்போ பன்மைக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோன்ட்டு அதையும் படிச்சிருக்கணும் நம்ம. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த ஹுவா ஹும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நம்ம. பண்ணலாங்களா? ஹுவா முஸ்லீம், முஸ்லீம், ஹும் முஸ்லிமூன், அவர்கள் முஸ்லிம்கள், அந்த முஸ்லீம், நீ முஸ்லீம், அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்கள், அன முஸ்லீம், நான் முஸ்லீம், நஹ்னு முஸ்லீம், நஹ்னு முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள். ஹுவா முஸ்லீம், ஹும் முஸ்லிமூன், அந்த முஸ்லீம், அன்தும் முஸ்லிமூன், அன முஸ்லீம், நஹ்னு முஸ்லிமூன். சொல்றீங்களா? ஹும் முஸ்லிமூன், அந்த முஸ்லீம், அன்தும் முஸ்லிமூன், அன முஸ்லீம், ஹும் முஸ்லீம், ஹும் முஸ்லிம், அந்த முஸ்லீம், நஹ்னு முஸ்லிம். சரி. ஹுவா சாலிக். சாலிக் என்ன தமிழ்ல? நல்லடியார்கள், நல்லவன். ஹுவா சாலிக், அவன் நல்லவன். ஹும் சாலிகுன், அவர்கள் நல்லவர்கள். அந்த சாலிக், நீ நல்லவன். அன்தும் சாலிகுன், நீங்கள் நல்லவர்கள். அன சாலிக், நான் நல்லவன். நஹ்னு சாலிகுன், நாங்கள் நல்லவர்கள். வேற எந்த வேர்ட்ஸ் இருக்கு அதுல? இந்த இதுல எல்லாம் வந்து இந்த குர்ஆன் ஆயத்து அதுல அது ஒரு குர்ஆன் ஆயத்துகள் எடுத்து ஹோம்வொர்க் மாதிரி ஹுவான் சொன்னா குல் ஹுவா அல்லாஹு, ஹுவா அல்லாஹு, குல் ஹுவல்லாஹ் அது வந்து அதை
இல்லையா அப்படி இல்லைன்னா இல்ல ஃபர்ஸ்ட் இந்த கிராமர் பார்த்துக்கோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராமர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ் அது சின்ன ரிவ்யூ தான் உங்களுக்கு. சரி சரி பாய் வந்தோடனே அடுத்த டாபிக்கு ஸ்க்ரீனில் உள்ளது கொண்டு சரி சரி லைனில் இருக்காங்க. அடுத்தது பத்மா. அதாவது இந்த ஹூ ஹூம் அப்படிங்கிறது அவனுடைய, அவர்களுடைய, உன்னுடைய, உங்களுடைய, என்னுடைய, எங்களுடைய. தெரியுதா இல்ல கொஞ்சம் பெருசு பண்ணணுமா? தெரியுதுங்களா? ஓகே, இது பிராக்டிஸ் பண்ணலாங்களா? ஹூ அவனுடைய, ஹூம் அவர்களுடைய, க உன்னுடைய, கும் உங்களுடைய, யா என்னுடைய, நா எங்களுடைய. ஹூ ஹும் காக்கும் யானா ஈனா. இந்த ஹூ ரப்புஹு ரப்புக ரப்புஹு ரப்புஹும் ரப்புக ரப்புகும் ரப்பி ரப்பனா. ரப்புஹு அவனுடைய ரப்பு, ரப்புஹும் அவர்களுடைய ரப்பு, ரப்புக உன்னுடைய ரப்பு, ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு, ரப்பி என்னுடைய ரப்பு, ரப்பனா எங்களுடைய ரப்பு. ரப்பனா வந்து தெரியல, நம்ம துவாவில் ரப்பனா துவா வந்து ரப்பனா கேட்கிறோம் நம்ம. கிதாபு கிதாபுஹு அவனுடைய கிதாப், கிதாபுஹும் அவர்களுடைய கிதாப், அவர்களுடைய புத்தகம், கிதாபுக உங்களுடைய உன்னுடைய புத்தகம், கிதாபுக்கும் உங்களுடைய புத்தகம், கிதாபி என்னுடைய புத்தகம், கிதாபுனா எங்களுடைய புத்தகம், கிதாபுஹு கிதாபுக்கும் கிதாபுஹும் கிதாபுஹு கிதாபுக்கும் கிதாபுக கிதாபுக்கும் கிதாபி கிதாபுனா. மற்ற வேர்ட்ஸ் தீனுகு தீனுகும் தீனுக தீனுக்கும் தீனினி தீனி தீனினா. சொல்லுங்க ஜலால் பாய், அடுத்த வார்த்தை. ஜலால் பாய் அடுத்த வார்த்தை சொல்லுங்க. ரப்புகளாம் சொல்லியாச்சு. டேபிள் ஹூ டேபிள் ஹூம் டேபிள் ஹூ டேபிள் ஹூம் டேபிள் க டேபிள் ஹூம் டேபிளே டேபிள்னா. எது வேணாலும் சொல்லலாம். அல்மனார் உங்களுடைய அவருடைய அல்மனார், அல்மனார் ஹூ அல்மனார் ஹூம் அல்மனார் கே அல்மனார் அல்மனாரி தானே வரும். அல்மனாரி அல்மனார் தான். அடுத்தது வந்து கிராமர் டென்ஸ் வருமா? அல்மனார். உங்கள்கிட்ட கார் இருந்துச்சுன்னா காரு காருக்கும் காருக்க காருக்கும் காரி காருனா. அது எது எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதோட சேர்ந்தது எந்த மூணு காசு வீணா. அடுத்தது என்ன டென்ஸ் இந்த டென்ஸ் நம்ம அடுத்த வாரம் சொல்ல பார்ப்போம். இது வந்து இப்ப இது இருக்குல்ல, லகு மிங்கு அதை அதை அன்பு இதெல்லாம் பார்ப்போம். மிங்கு அன்பு மாறு. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் கொண்டுட்டு வரவா? ஓகே, உங்க ஸ்கிரீன் வந்துச்சுன்னா ஓகே, நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கிரீன் வந்துச்சு. ஆமா, உங்க வீடியோ வருதா? கேட்க மாதிரி உங்க வீடியோ வருதா? லகு லகும் லக்க லக்கு லீலனா. லாலி வந்து தெரியும் நமக்கு. காக காக தானே. லாலி காக. லாக்கு என்ன நம்ம எக்ஸாம்பிள் வேர்டு கொடுத்தோம், மின்னுக்கு என்ன எக்ஸாம்பிள் வேர்டு கொடுத்தோம், அன்னுக்கு என்ன எக்ஸாம்பிள் வேர்டு கொடுத்தோம், மார்க்கு என்ன கொடுத்தோம். அதை செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ். உங்க வீடியோ வருதா? வீடியோ ஆன் பண்ணுங்களா? உங்களோட வீடியோ ஆன் பண்ணுங்களா? சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க பாய். இன்ஷாஅல்லாஹ். லஹு லஹும் லக லகும் லைலனா லீலனா. லஹு அவனுக்கு, லஹும் அவர்களுக்கு,
லக உனக்கு, லகும் உங்களுக்கு, லி எனக்கு, லனா எங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வ பரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ். ஓகே, ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க டேக் ஓவர் பண்ணிருங்க. இல்ல நீங்க அங்கீகாரம் செய்யறாங்க. நான் எதையும் தான் இருக்கேன். அடுத்தது இருந்து கிராமர், பேசிக் கிராமர் அவருடைய ஸ்கிரீன் பார்த்து அவங்க மீன் இருந்து ஓகே ஓகே சொல்லுங்க. மின்ஹு அவனிடம் இருந்து, மின்ஹும் அவர்களிடம் இருந்து, மின்க உன்னிடம் இருந்து, மின்கும் உங்களிடம் இருந்து, மின்னி என்னிடம் இருந்து, மின்னா எங்களிடம் இருந்து, மின்ஹு மின்கும், மின்க மின்கும், மின்னி மின்னா. மின்ஹா வந்து பெண் பால், மின்ஹா பெண் பால். லேடிஸ் இல்ல இன்னைக்கு. அன் அன்கும் என்னது? அன்பு அன்பு அன்கும், அன்க அன்கும், அன்னி அண்ணா. மாஹு மாஹும், மாக மாக்கும், மாயி மானா. எக்ஸாம்பிள் மாசாபிரின் இல்லல்லாஹ் மாசாபிரின் هذا من فضل ربي. الشيطان الرجيم. لا لكم دينكم ولي دين. வந்து மாசாபிரின் இல்லல்லாஹ் மாசாபிரின். லஹு லஹும், லக லகும், லீ லனா. லஹு அவனுக்கு, லஹும் அவர்களுக்கு, லக உனக்கு, லகும் உங்களுக்கு, லீ எனக்கு, லனா எங்களுக்கு. மின்ஹு அவனிடம் இருந்து, மின்ஹும் அவர்களிடம் இருந்து, மின்க உன்னிடம் இருந்து, மின்ஹும் உங்களிடம் இருந்து, மின்னி என்னிடம் இருந்து, மின்னா எங்களிடம் இருந்து, மின்ஹு மின்ஹும், மின்க மின்கும், மின்னி மின்னா. மின்ஹா மின்ஹா. அன்ஹு அவனால், அவனுடைய, அன்பு அவனுடைய, அவனுடைய அவனை பற்றி அவன் மீது, அன்பு அவனை பற்றி, அன்பும் அவர்களை பற்றி, அன்க உன்னை பற்றி, அன்பும் உங்களை பற்றி, அன்னி என்னை பற்றி, அண்ணா எங்களை பற்றி. அன்பு அன்பும், அன்க அன்கும், அன்னி அண்ணா. மாஹு அவனுடன், மாஹு அவனுடன், மாஹும் அவர்களுடன், மாக உன்னிடம், மாக்கும் உங்களிடம், மாயி என்னிடம், மானா எங்களிடம், எங்களுடன். பாய் கோச்கான் பாய் கொஞ்சம் அப்படிதான் மிஸ்டேக்லாம் வரும். இல்ல 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 வேற யாரோ ஒரு ஹீரோ வந்துட்டாங்களான்னு பார்த்தேன். இல்ல நீங்க இல்லங்கிற ஒரு தைரியத்துலதான். இல்ல இல்ல ஃபேமிலி வரங்கங்கிற ஒரு ஆர்வம். சரி சரி. இது மாஹும், மாஹு மாஹும், மாக்க மாக்கும், மாயி மானம்.
அடுத்த லகுமுக்கெல்லாம் என்னென்ன வேண்டுன்னு காமிச்சிருக்காங்க. லகுமுக்கு எக்ஸாம்பிள் லக்குந்தீனக்கு மலியதி. மின்னுக்கு வந்து அவுதுல்லாஹின்ன ஷைத்தானிர் ரஜீம். அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு மஹபூரி அல்லாஹ் மஅசாபரி. இப்போ வந்து மறுபடியும் இந்த லகு வந்து இந்த மீனிங்கோட வச்சுட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் லகு லகு லக்கா லக்கு இல்லைன்னா லகு லஹா. இப்போ இதுல இருந்து அந்த லக்குந்தி லக்கு மலியதின் லக்குந்தி தர்மா சொல்லுங்க. லக்கும் தீனுக்கும் வலியதி இந்த வேடு சொல்லிட்டு இந்த வேடு சொல்லிட்டு இதுல சொல்லி பாருங்க. இந்த லஹாவும் இருக்கு இதுல. அவர்களுக்கு லக்கும் தீனுக்கும் வலியதி. மீரா சாஹிப் வந்து அந்த லஹா சொல்லலன்னு சொல்லிருக்காங்க. மீரா சாஹிப் ஆமா 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 அதையும் சொல்லிருங்க. பார்க்க சொல்லிருங்க. லஹு லஹும் லஹு லஹும் லக லஹும் லீ லனா லஹா. லஹா உனக்கு, லஹும் அவர்களுக்கு, லக உனக்கு, லஹும் உங்களுக்கு, லீ எனக்கு, லனா எங்களுக்கு, லஹா அவளுக்கு. உங்களுக்கு ஷால் நீங்க டெஸ்க்டாப்பை பார்க்க முடியுதா? பார்க்க முடியும். இது உங்க லேப்டாப் உங்க பக்கத்துல திருப்பிட்டீங்கன்னா நீங்க ஸ்கிரீனை பார்க்க வேண்டியது இல்ல 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 இதுல இந்த லேப்டாப்ல டிசேபிள் ஆயிடுச்சு. இந்த லேப்டாப்ல டிசேபிள் ஆயிடுச்சு. சரி ஓகே சரி 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 சார். இப்ப இந்த லகு லகு லக்கா லக்கு லீ லனா அப்படிங்கும்போது இப்ப லகு அவனுக்கு சொல்லும் போது லக்கும் உங்களுக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணி அவனுக்கு லகு அவனுக்கு போது எது வேணாலும் திங்க் பிக் எது வேணாலும் அவனுக்குன்னும் போது அல்லாக்கு அப்படிங்கும் போது எப்பேற்பட்டவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவனுக்கு லகும் அவர்களுக்குன்னா அந்த சமயத்துல நபிமார்கள் சித்திகீன்கள் சோதாக்கள் சாலியன்கள் அவங்கெல்லாம் சொர்க்கத்துல எவ்வளவு சிறப்பா இருப்பாங்க. அவங்க கூட நம்மளுக்கு துவாசிக்கு நம்ம லகும்னா அந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கறது. லக்க உனக்கு உனக்கு எல்லா ரஹமத்தும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பெற்றோர்களை நினைச்சு பாருங்க. லக்கா அப்படிங்கும்போது அம்மா பார்த்தீங்கன்னா லக்காங்கும் போது அந்த ஒரு பெயரோட டெப்த் கிடைக்கும். லக்கா உனக்கு எல்லாம் கிடைக்குமா இன்ஷா அல்லாஹ், இந்த உலகத்துல உனக்கு கிடைக்குமா, மண்ணிலே உனக்கு கிடைக்குமா அப்படின்னு. லக்கும்னா நம்ம குடும்பத்துல எல்லாரையும் நினைச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜ் நம்ம புரிஞ்சு போடுவாங்க அவன் எல்லாம் நினைச்சு பாருங்க. இதுல நிறைய எல்லாரும் நினைச்சு பார்க்கலாம். ரசூல்லா நினைச்சு பார்க்கலாம், சஹாபாக்கள் நினைச்சு பார்க்கலாம், பிலால் நபியை பத்தி, பிலால் நபியை பத்தி நம்ம அவங்க கேட்கும்போது லக்கும் உங்களுக்கு அல்லாவோட எல்லா சிறப்பும் கிடைக்கட்டும். உங்களோட சிறப்பு சட்டத்தை ரசூல்லா கேட்டேங்கிறாங்கல்ல, நீங்க மிக சிறப்பான ஒரு இடத்துல அந்த நீங்க இருப்பீங்க, லக்கும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அந்த லக்குமை ஃபீல் பண்ணி பார்ப்போம். லீ எனக்கு அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எனக்கு அல்லா தர நிச்சயமா கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில லீ அப்படிங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்ப நம்ம உட்கார்ந்து ரொம்ப இருக்கும் எங்களுக்கு எல்லாம் பாருங்க. இப்ப எல்லாரையும் விட்டு எங்களை 9 பேரை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அல்மனால கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். அல்மனால உட்கார வச்சு ஸ்கிரீன்ல பார்க்க வச்சு டிஷர்ட் போட்டு நம்ம அமெரிக்காவை பார்க்க வச்சு அதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நானாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பார்ப்போம். அவனுக்கு இங்கதான் வர முடியலன்னு அவங்களுக்கு என்னோட நான் இங்க வந்து மூலமாக எனக்கு கிடைச்ச மூலமா அவனுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு ஒண்ணு வேலை வந்து என்ன பண்றது ஒரு துவாவை ஆக்கி பார்க்கறது. அப்ப ஒண்ணு இந்த லகுன்னு சொல்லும் போது சாதாரண லகு கிடையாது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அந்த 10 நன்மையும் நம்மள வந்து சொர்க்கத்துக்கு சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்தைய ரசிச்சு பார்க்கணும். அதான் இந்த லகு ஒரு எழுத்து அண்டர்ஸ்டாண்ட் வர மெயின் அண்டர்ஸ்டாண்ட் ரீட் பண்றது வந்து ஜபம் கிடையாது. இப்ப ஒரு சகோதரர் இப்ப கஷ்டம் இல்லை. நம்ம இந்த கிளாஸ் வந்துருச்சு, நம்ம கிளாஸ் போட்டு இவரு போட்டுருந்தாரு. டிஸ்டர்பன்ஸ் இருக்கான பரவாயில்ல, நம்மளால முடிஞ்சது. இப்ப நான் பேசுறது கேக்குதா அவங்களுக்கு? விளங்குது. கொஞ்சம் கொஞ்சம் இது முன்னாடி வச்சுட்டு பேசுங்களேன். வந்து முதுவை இதாயத்தை போட்டுருந்தாரு. கொஞ்சம் முன்னாடி வச்சு சகோதரர் முன்னாடி வச்சுருந்தாரு. ராஜாலன் போன் பண்ணிட்டு என் பேர் வந்து இருந்தாரு. என் பேர் தலைவேங்கை, நான் புதுக்கோட்டை பையன், நான் முஸ்லீம் கிடையாது. இந்த மாதிரி முஸ்லீம் அவர் என்ன பண்ணாங்க, எளிய வரையில் அரபி கற்றுக் கொடுக்கப்படும் கொடுத்தாரு. அப்ப நான் அரபி கத்துக்கிறேங்க, எனக்கு நீங்க சொல்லி தரீங்களான்னு கேட்டாரு. அரபி கற்றுக் கொடுக்குற கிளாஸ் இல்லைங்க,
இது வந்து நாங்க தொழுகையில நாங்க வந்து எங்களுக்கு உயிரோட்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரான்ல என்ன சொல்றது தொழுகையில நாங்க எதை யூஸ் பண்றோங்கிற மாதிரி மெயினா தொழுகையை நம்ம இறைவனை சந்திக்கிறது, இறைவனை புகழ்றது, இறைவனை வணங்குறதுல வந்து நாங்க அர்த்தம் இல்லாம இருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க உங்க பாஷையில சொல்றதுன்னா சுப்ரபாதம் இருக்கு. சுப்ரபாதம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. கௌசல்யா ராகம் தான் தெரியும். அதே பிரிச்சு பார்த்தா பாதம் தெரியும், சுப்ரம் என்னன்னு தெரியாது. அது மாதிரிதான் எல்லாரும் உங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுப்ரபாத பாதையை நாங்களும் தொழுதுட்டு இருக்கிறோம். அல்லாஹ்க்கு என்ன சொல்ல போறோம், அல்லாஹ்ட்ட என்ன பேசுறோம், அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசுறோம்னு தெரியாம நாங்க தொழுதுட்டு இருக்கோம். இதை புரிய வச்சு இறைவன்ட்டு நெருங்கிறதுக்காக ஒரு வழிதாங்க இது. மற்றபடி அரபிகெல்லாம் எனக்கு தெரியாது. அரபி கற்றுட்டு ஏன்னா இப்ப அரபியா அவன் நல்ல தமிழ் மலையாளம்லாம் பேசியிருக்காங்க. அதனால இங்க அரபி தேவையில்லைங்கிற மாதிரி பேசுது அப்படின்னா அவர் உடஞ்சுட்டாரு. அவர் உடஞ்சுட்டு ஆமாங்க நாங்களும் சுப்ரபாதம் அப்படித்தாங்க ஓடிட்டு இருக்கிறோம், இப்ப பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அரை உடஞ்சு பார்த்தாரு. இப்ப சுப்ரபாதத்தை நல்லா தொடர்ந்து பார்த்தா அவருக்கு வந்துருவார். அதுக்காக துவா செய்யுங்க. நம்பரையும் வாங்கி வச்சிருக்கேன், நாம பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றேன்னா இப்ப நம்ம இந்த ஒரு வர்த்தனத்தையும் ஒரு எழுத்தையும் நம்ம புரிஞ்சு போதும் போதுதான் இறைவன்ட்ட நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட மெயின் கான்செப்ட். இப்போ அதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளவுதாங்க கிராமம்னு சொல்லிட்டு சும்மா சர்வசாதாரணமா அவர் எடுத்து வச்சிருக்காரு. அது நமக்கு வந்து ஒரு பெரிய அவர் எத்தனை மணி நேரம் எத்தனை மாசங்கள் இருக்காங்க வேலை பார்த்துருப்பாரு அப்படின்னு நினைச்சு பாருங்க. அவருக்காக துவா செய்யணும் இன்ஷாஅல்லாஹ். அந்த மாதிரி கொண்டு வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தது இந்த கிளாஸ், இந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான். இந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான்ல நம்ம 19 கிளாஸ் படிச்சதுக்கு பிறகு இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு 80 இந்த கிளாஸ்ல ஒரு 100 பேருக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் போட்டுச்சா அப்ப நம்ம 19 கிளாஸ்ல நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கிடைச்சா நம்மளோட மல்டிபிளேயர் எத்தனையோ நாட்கள் நம்மளுக்கு போயிருக்கு. அதனால இன்னுமே நிச்சயம் நம்ம இதை விட்டாம நம்ம பிடிச்சி நம்ம குரானுடைய ஒரு வார்த்தைகளையும் அவன்கிட்ட நெருங்குற மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துற மாதிரி நிச்சயம் செய்யறதுக்காக இந்த கிளாஸ் நம்ம செஞ்சிருக்கோம். அதான் இதை பொருந்திக்குவாங்க. இப்ப லகுவுக்கு வந்து லக்கும் தீனக்கும் லக்கும் தீனுக்கு பதியுது. இப்ப வந்து அடுத்த பக்கம் மின்கு அவுது சொல்லுங்க அமிதா. மின்கு அவுது மின்கு அவர்களிடமிருந்து அவனிடமிருந்து மின்கும் அவர்களிடமிருந்து மின்க உன்னிடமிருந்து மின்கும் உங்களிடமிருந்து மின்னி என்னிடமிருந்து மின்னா எங்களிடமிருந்து மின்ஹா அவனிடமிருந்து மின் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதை எப்படி நம்ம லைஃப்ல கொண்டு மின்கு அந்த விரட்டப்பட்ட சைத்தான் அவர்களிடமிருந்து விலகட்டும். விரட்டப்பட்ட சைத்தான் அவர்களிடமிருந்து விலகட்டும். விரட்டப்பட்ட சைத்தான் உன்னிடமிருந்து விலகட்டும். விரட்டப்பட்ட சைத்தான் உங்களிடமிருந்து விலகட்டும். விரட்டப்பட்ட சைத்தான் என்னிடமிருந்து விலகட்டும். விரட்டப்பட்ட சைத்தான் எங்களிடமிருந்து விலகட்டும். விரட்டப்பட்ட சைத்தான் அவரிடமிருந்து விலகட்டும்ங்கிறத அப்படி ஃபீல் பண்ணி பார்ப்போம். சைத்தான் எங்கெங்கெல்லாம் நமக்கு பூத்து விளையாண்டுருக்கிறான். அவரிடமிருந்து என்னுடைய சொந்த சகோதரன் இந்த மார்க்கத்தை புரிஞ்சுக்காம ஏனோ தானோன்னு இருக்கிறான். எத்தனையோ பேருக்கு அந்த ஒரு உள்ளார்ந்து ஒரு வேதனை இருந்திருக்கும். எனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கப்பட்டிருக்கிறான் பாய் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லுவோம். அப்ப இதை வந்து ஃபீல் பண்ணி துவாவா அவனிடமிருந்து யாருந்தா அவனிடமிருந்து இந்த சைத்தானுடைய உச்சலத்தை விலக்கி உன்னுடைய பாதைகளை அவனை கொண்டு வா. அதை சொல்லி பார்க்கலாம். மின்கும் அவரிடமிருந்து கூட்டமே சொல்லி பார்க்கலாம். குஜராத் மோடி எல்லாம் கூட கொண்டு வரலாம். சைத்தானோட பாதையில வந்து தான் வந்து பண்ணிருக்கிறான். அவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வர யாரெல்லாம் சொல்லி பார்க்கலாம். திங்க் பிக் இல்ல இமேஜின் பண்ண. ஏன் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ளேயே இருப்பாங்க கொண்டு போங்க. புஷு கொண்டு போங்க, ஒபாமா கொண்டு போங்க, உலகத்துல எல்லாரையும் கொண்டு போங்க, எங்க வேணாலும் கொண்டு போனாங்க. உன்னிடமிருந்து இப்ப மோடிட்டு சொல்றோம். உன்னிடமிருந்து இவ்வளவு சைத்தானியெல்லாம் கேட்ட உன்னிடமிருந்து எங்களை இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்றுவாங்க, தலை காப்பாற்றுவோம். உங்களிடமிருந்து பெரிய குரூப்பே சொல்லலாம். என்னிடமிருந்து இந்த விரட்டுவாயாக சைத்தான விரட்டப்பட்ட சைத்தான வந்து என்னிடமிருந்து பாதுகாப்புறோம். என்னிடமிருந்து காட்டுறாங்க. எங்களிடமிருந்து இப்போ உள்ள குரூப்பை சொல்லலாம். அவரிடமிருந்து நம்ம உத்தார்கள், உறவினர்கள், மனைவி, மக்கள், மகள் எழுதலாம் சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தையும் வந்து நம்ம ஃபீல் பண்ணி சொல்றோம். சொல்லுங்க ஒருத்தர மின்கு அவனிடம் இருந்து யாருல இருக்கா காமியில
ஸ்டேஜ் வர சொல்லுவாங்க. பார்ட்டிசிபென்ட் ஒருத்தவங்க ஸ்டேஜ் வர சொல்லுங்க. பார்ட்டிசிபென்ட் ஒருத்தவங்க ஸ்டேஜ் வாங்க. 30 பேர் தான் இருக்காங்க. இல்ல நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை கவுண்ட் பண்ணுங்க. 15 மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். சரி யாரா ஒருத்தவங்க ஸ்டேஜ் தான் சொல்ல முடியுமா? ஸ்டேஜ் பேர் போயிடும். இந்த ஸ்டேஜ் வாங்க. அப்துல் கார் எனக்கே ஸ்டேஜ் பேர் போயிருச்சு கொஞ்சம். வாங்க 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 பாய் வாங்க பாய். வாங்க எந்திரிங்க டக்குனு எந்திரிச்சு. பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கிட்ட வாங்க. அல்வா மாஷா அல்லாஹ். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. மின்ஹும் 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 மின்க மின்கும் மின்னி மின்னா மின்ஹா மின்ஹும் மின்ஹு அவனிடமிருந்து மின்ஹும் அவர்களிடமிருந்து மின்க உன்னிடமிருந்து மின்கும் உங்களிடமிருந்து மின்னி என்னிடமிருந்து மின்னா எங்களிடமிருந்து மின்ஹா அவளிடமிருந்து மின்ஹு மின்ஹும் மின்க மின்கும் மின்னி மின்னா மின்ஹா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பாய் இப்ப இந்த மின்ஹும்ல இருந்து அந்த மின்னுல இருந்து ஏதாவது ஒரு இமேஜின் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ எங்களுக்கு அப்படியே உங்களுடைய இமேஜினேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த துவா வார்த்தைக்காக எங்களுக்கு உங்களோட இமேஜினேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்களா? உங்களுக்கு இந்த மின்ஹு சொல்லும் போது இப்ப நான் அவரிடம் இருந்து சொல்லும் போது நீங்க என்ன இமேஜின் பண்ணீங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. அவனிடமிருந்து அவனிடமிருந்து பாதுகாப்பு ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இந்த விரட்டப்பட்ட தானே அவனிடமிருந்து பாதுகாப்பு இல்ல இதெல்லாம் இருந்துச்சு. அந்த நீங்க வந்து இந்த நான் போன வரையிலும் நம்ம வந்து அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறது வந்து விரட்டப்பட்ட சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம் இத்தனை நாளா. இப்ப இன்னைக்கு நீங்க வந்து சொன்னது வந்து இப்ப இந்த அவனிடம் இருந்து இந்த சைத்தான் வந்து விரண்டு ஓடட்டும், சைத்தான் வந்து அவனிடம் இருந்து ஓடட்டும், அவர்களிடம் இருந்து ஓடட்டும் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து இப்ப புதுசா இருந்துச்சு நமக்கு. அது அந்த ஒரு வே ஆஃப் திங்கிங் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. சைத்தான் வந்து உங்களிடம் இருந்து ஓடட்டும், சைத்தான் உங்களிடம் இருந்து ஓடட்டும். ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? ஒன்றும் வர மாட்டேங்குது. பஸ் பிடிச்சி வர பாருங்க. அதான் ஸ்டேஜ் போயிடுச்சா? நீங்க எல்லாம் பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களை பார்த்து ஸ்டேஜ் தான் கிளியர் பண்ணுது. இப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம திங்க் பண்ண முடியுது இல்ல? பண்ணலாம்ல? இன்ஷாஅல்லாஹ். பாய் அடுத்த வாரம் வந்து சொல்லுவாங்க. இன்ஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். படுத்து போமா? அன்பு ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். இப்ப அன்பு வந்துச்சுன்னா அவனை பற்றி சொல்லுங்க பாய். அன்பு அவனை பற்றி, அன்பும் அவர்களை பற்றி, அன்க உன்னை பற்றி, அன்கும் உங்களை பற்றி, அன்னி என்னை பற்றி, அண்ணா எங்களை பற்றி, அன்பு அன்பும், அன்க அன்கும், அன்னி அண்ணா. நமக்கு வந்து தமிழ்ல வந்து ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தினா அந்த எபோட் ஹிம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லணும். இப்ப நமக்கு அவனை பற்றி நமக்கு தமிழ்ல தேவைப்படாது. எப்ப ரலியல்லாஹு அன்ஹுனா அல்லாஹ் அவர்களை அப்படிங்கிற மாதிரி வரும். அவனை பொருத்திக் கொள்வானாக அன்பு ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொள்வானாக ரலியல்லாஹு அன்ஹு உன்னை பொருந்திக் கொள்வானாக, அன்கும் உங்களை பொருந்திக் கொள்வானாக, அன்னி என்னை பொருந்திக் கொள்வானாக, அண்ணா எங்களை பொருந்திக் கொள்வானாக. இதற்கு பகால நினைச்சு பார்க்கப்ப
அபூபக்கர் சித்திகள் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது அபூபக்கர் சித்திகளோட எல்லா தியாகங்களையும் நினைச்சு பார்த்துட்டு அந்த ஒரு போருக்காக உமர் ரலியல்லாஹு ரொம்ப கம்பீரமா வந்துட்டு நான் என்னோட வீட்டுல சரிபாதி சொத்துக்களை போட்டா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே சமயத்துல அபூபக்கர் சித்திக் அவங்க ஒரு சின்ன பையில கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன கொண்டு வந்தீங்கன்னா எங்க வீட்டுல உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டுல யார் இருக்காங்களோ அல்லாவோட ரசூல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, அந்த ஸ்லாய்ஸ் சொல்லும் போது அந்த சமயத்துல ஒரு சாக்கு துணியில ட்ரெஸ் போட்டுருக்காங்க ரசூல்லா அந்த அபூபக்கர் சித்திக்கு. அப்ப இந்த சாக்கு துணியில பக்கமா ரசூலா சொல்றாங்க, ஜிப்ரீல அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தா. அப்ப ரசூல்லா என்ன ஜிப்ரீல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்களேன்னு அவங்ககிட்ட கேட்கும் போது, நான் மாத்திரம் இல்ல மலக்குமார்கள் எல்லாரும் அல்லாஹ் இந்த ட்ரெஸ் போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க அபூபக்கர் சித்திக்கு அதை போட்டதுனால அவங்களை கௌரவிக்கிறதுக்காக மலக்குமார்கள் எதிர்க்கிறதுனா ஒரு கணக்கில் அடங்காத மலக்குமார்கள் அத்தனை மலக்குமார்களும், அதாவது ஒரு கை இடைவெளி இல்லாம அத்தனை மலக்குமார்கள் இருக்கிறாங்க. பைத்துல் மாமூர்லாம் பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் வராங்க. அவங்க கியாமத்து நாள் வரைக்கும் மறுநாள் வரமாட்டாங்க. அந்த வேறொரு 70,000, அதுக்கப்புறம் வேறொரு 70,000. அப்ப அந்த கவுண்ட்லெஸ் நம்மளால எண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அபூபக்கர் சித்திக்கோட ட்ரெஸ் போட்டுட்டான். ஏன்னா அபூபக்கர் சித்திக்க பொருந்திக்கிட்டான். அப்ப அபூபக்கர் சித்திக்கு பொருந்திக்கிட்டது அப்படின்னு உமர் பொருந்திக்கிட்டது அன்பும் அவர்கள் எல்லாரையும் பொருந்திக்கிறத நினைச்சு பார்க்கிறது. அங்க உன்னை பொருந்திக் கொள்வதற்கு துவா செய்தது. அல்லாஹ் தஆலா உனக்கு இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிய, இவ்வளவு நம்ம வச்சிருக்கிய, இவ்வளவு இப்பாதம் செய்ய நல்லா பொருந்திக்குவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சட்டம் மாட்டி கொடுத்த மாதிரி உனக்கு அந்த சட்டையை மாட்டி கொடுப்பான். நீ அபூபக்கர் சித்திக் நீ மட்டும் போயிருந்தீங்க, அந்த சட்டையை நீயும் போட்டுற மறுமையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு உங்களையும் அந்த கண்ணியப்படுத்துமா நினைச்சு வைப்போம். என்ன கண்ணியப்படுத்துமா நினைச்சு வைப்போம், எங்களை கண்ணியப்படுத்துமா நினைச்சு வைப்போம். அங்கிருந்து ஒரு நாள் ஜிப்ரீல் இந்த ஹதீஜா அல்லாஹ் தஆலா சலான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ஜிப்ரீல் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க அவங்க. அந்த மாதிரிதான் நினைச்சு பார்த்து அவங்கள பொருந்திக்கிட்ட மாதிரி என்னுடைய லைஃப்பை நானும் அந்த மாதிரி ஆக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை உருவாக்கிட்டோம். அந்த அன்பு ரலியல்லாஹு பேரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அன்புல இவ்வளவு உள் பொதிக்க இவ்வளவு ஃபீலிங் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அன்புல உயிர் இருக்கும். இன்ஷா அல்லாஹ். சரியா சொல்லுங்க. அன்பு அன்பும் உட்காருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க அன்பும் கையை பார்க்க முடியாதுங்க. அதனால அன்பு அன்பான்னு சொன்னீங்கன்னா அந்த இடம் இருக்கும். அன்பு அன்பும் அங்க அன்பும் அன்னி அண்ணா அன்பு அன்பா அன்பு அன்பும் அன்னி அண்ணா அன்பு அன்ஹா. யாராவது சகோதரர் சொல்றாங்களா? பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஆளு. அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். லப்ப குடிக்காது. அன்ஹு 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 அன்க அன்கும் அன்னி அன்னா அன்ஹு அன்ஹா. தமிழே சொல்லுங்க. அவனை பற்றி, அன்ஹும் அவர்களை பற்றி, அன்க உன்னை பற்றி, அன்கும் உங்களை பற்றி, அன்னி என்னை பற்றி, அண்ணா எங்களை பற்றி, அன்ஹு அன்ஹு அன்பு அன்கும் அன்க அன்கும் அன்னி அண்ணா அன்பு அன்ஹா. சொல்லுங்க ஜலால் பாய். இப்ப அவங்க பாய் இப்ப நீங்க அன்புல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நீங்க எதாவது தொடர்ந்து
பண்ணிக்கிறீங்களா? இல்ல நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறத வந்து நாங்க வந்து எங்களே வந்து அல்லாஹ் தஆலா புரிஞ்சுக்கணும்ன்றது நாங்க வந்து ஃபீல் பண்றோம். இந்த நடத்துற வந்து நாங்க வந்து நாங்க உட்கார்ந்து நாங்க பிராக்டிஸ் பண்றது வந்து அல்லாஹ் தஆலா புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கறது வந்து அண்ணா அப்படிங்கறத நாங்க ஃபீல் பண்றோம். இதுக்கு காரணமான இந்த கிளாஸ் பத்தி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? அவங்க ஷேர் பண்ணி சொல்லுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருக்கு அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் கொடுத்ததாங்க? உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் கிளாஸை பத்தி இந்த கிளாஸ் மூலியமா ஏதாவது நிச்சயமா மாற்றம் இருக்கு. இல்ல உங்களுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது இதுக்கு முன்னாடி அதை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அதிகமான வந்து அதுக்கான முயற்சி எடுத்ததில்லை. இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இன்ஷால்லா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அது தெரியலனா கூட எடுத்து பார்க்குறோம். பார்த்து அதை வந்துட்டு அதுபடி வந்து அமல் செய்யறதுக்கான முயற்சிகள் வந்துட்டு அதிகமாக ஈடுபடுறோம். அதை ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அதை ஏனதாலும் சொல்லுவோம். இந்த கிளாஸ் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது எனக்கு வந்து. பயன்படுத்திங்கன்னு சில மக்களுக்கும் அதை நீங்க சொல்லுங்க. குறிப்பாக அவங்க குடும்பத்துல இந்த செய்தி பேசணும். இப்ப அனுபவம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள அனுபவித்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரிய 100 பேருக்கு சொல்லுங்க. நீங்க லப்பமட்டி காலத்துல கிளாஸ் எடுத்துக்கோங்க. வீட்டுல சொல்லுங்க. நீங்க தான் உஸ்தாது. இப்ப வீட்டுக்கு நீங்க தான் உஸ்தாது. ஜலால்பாய், நான் உங்ககிட்ட பேசினதான், பட் இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் தெரியறதுக்காக சொல்லிக்கிறேன். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் குர்ஆன் கிளாஸ் முதல் நாள்ல இருந்து நானும் கவனிச்சுட்டு வர்றேன். ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் வேலையோட இதனால சீரியஸாக ஃபாலோ பண்ண முடியல. நான் ஒரு சில சம்பவங்கள் ஜலால்பாய் சொல்லி காட்டினதை வச்சு என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் நான் வந்து தொழுகிற விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். நான் போன வாரம் கூட ஜலால்பாய்கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி வாரம் வந்து அவங்க தொழுகையில் ருக்குவில் ஓதுறது சுஜூதில் ஓதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லி காட்டினேன். கீழே வந்து ருக்கு போன உடனேயுமே அல்லாஹ் என்னை குனிய வச்சானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போது நான் ஒரு 2-3 தொலைவில் அழுதுட்டேன். நான் இதை வந்து சொல்லி காட்டினேன். ஏன்னா இது ரெக்கார்டிங் பண்ணுறோம், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட ஈமானை வந்து பெருசாக வெளியில் சொல்லி காட்டுறதுக்காக இல்லை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் குர்ஆன் வந்து என்ன மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி நான் தனியாக தொழுவும் போது ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஜமாத்தோட தொழும் போது கூட கொஞ்சம் கவன சிதறல் இருந்தால் கூட தனியாக சுன்னத் தொழுவும் போது வந்து அதனோட ஃபீலிங் வந்து இருக்குது. நம்ம இன்னொரு சம்பவம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு சேர் போட்டு ஒருத்தர் தொழுதுட்டு இருந்தார். இவ்வளோ ரொம்ப வயசானவர் இல்லை, நம்ம என்னையோட ஒரு 5-6 வருஷம் கூட உள்ள ஒரு ஆட்டம் இருந்தது. ரொம்ப நாள் சேர் போட்டே தொழுதுட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து சேர் போட்டு தொழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, நல்லா இருந்தேன், ஆனால் நான் எந்த ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லை. திடீர்னு ஒரு தடவை எனக்கு வந்து முதுகு பிடிப்பு வந்தது. அதுலேருந்து நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், என்னால் இல்லை. இப்படி இருந்தால் நான் அல்லாஹ் சுக்ர் செய்யணும். நான் வந்து என்னால் முடிஞ்சது வந்து நான் பள்ளியில் வந்து ஜமாத்தோட தொழுவேன் அப்படிங்கிறதுக்காக நான் தொழுகிறேன் அப்படின்னு. அப்போ நான் சிந்திச்சு பார்த்தேன், அண்டர்ஸ்டாண்டிங் குர்ஆன்ல ஜலால்பாய் சொல்லி காட்டுறாரு, அல்லாஹ் நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து குனிய வச்சிருக்கானே. ஒரு தொழுகையில் வந்துட்டு ருக்கு அவங்கெல்லாம் வந்து அவங்களால ருக்கு செய்ய முடியல, சுஜூத் செய்ய முடியல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய முடியுது. இது சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் ஜலால்பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிஷம், இன்னொரு ஃபீட்பேக் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்த பிறகு அந்த அர்த்தங்கள், அதாவது நம்ம தொழுகையில் இங்கே நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம், இடையிடையே இப்போ அந்த இதுக்கு வந்த பிறகு இடையிடையா சொல்லும்போது அந்த சிந்தனை வருது, அந்த அர்த்தத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு அசர் ஜமாத்து நான் தொழுவிக்க வேண்டியிருந்தது. அப்படி சொன்னால் கடைசி ரக்காத்து கடைசி சுஜூது வருங்க. ரக்காத்து 4, 5, 3, 4 குழப்பம் வரும். சுஜூது இது வரைக்கும் குழப்பம் வந்ததா தெரியல. 2 எப்போவுமே லைஃப்பில். நான் வந்து இப்போ அந்த அர்த்தத்தை அப்படியே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலா வ பிஹம்திஹி அப்படின்னு சொல்லும்போது தூய்மையானவன் உயர்ந்தவன் அவனோட புகழை கொண்டே போகிறான் அதையும் நினச்சி சொல்லும்போது எனக்கு சுஜூதில் இருக்கிறேன்னா 2வது சுஜூதில் இருக்கிறேன்னா மறந்துருச்சு.
என்னடா இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கட் ஆயிடுச்சு. பேசுங்க, லைன் கட் ஆயிடுச்சு. எப்படி என்னன்னு சொன்னா அப்புறம் கடைசி சுஜூதுன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி வைப்போம். அத்தஹியாத்துக்கு வரணும்னு அர்த்தம். நான் வந்து என்ன சொன்னா அல்லாஹ் அக்பர்னு சொன்னா இன்னொரு சுஜூத் இருக்கிற மாதிரி சொன்னா பின்னாலேருந்து ஒரு அரபி ஷாரா செஞ்சார். அப்போ இது என்ன நம்ம 1-2 இருக்கணும்னு சொல்லிட்டு என்னன்னா அப்புறம் சஜிதா சாவு செய்து சலாம் வைக்கணும். அப்போ வந்து பாரக்கல்லா அப்படின்னு சொன்னார் அவரு. அவங்க இல்லைங்க. நான் வரும்போது أنت أنتم أنا نحن هو அவன் هو அவர்கள் أنت நீ أنتم நீங்கள் أنا نحن நாங்கள் هو هم أنت أنتم أنا نحن அது மட்டும் இல்ல, அது வரணும். தெரியல. ஓகே, அது பிராக்டிஸ் பண்ணீங்க இன்ஷா அல்லாஹ். ஹூஹும் ஹுவஹும் அன்த அன்தும் அன நஹ்னு ஹுவ அவன் ஹும் அவர்கள் அன்தனி அன்தும் நீங்கள் அன நான் நஹ்னு நாங்கள் ஹூ அவர்கள் ஹூ அவர்களுடைய ஹும் அவர்களுடைய கா உன்னுடைய ஹும் உன்னுடைய ஈ என்னுடைய கும் உங்களுடைய உங்களுடைய கும் உங்களுடைய ஈ என்னுடைய நான் எங்களுடைய காக்கும் ஈ நாம் அடுத்தது வாங்க வாங்க அப்பா கரெக்டா வர்றதை விட அவர் ரெகுலர் கிளாஸ் கொஞ்சம் தயங்கல இல்ல, நீங்க சொல்லும் போது நம்ம வந்து தப்ப திருத்திக்க முடியும். நம்ம திருத்திக்கணும். பார்த்தே சொல்லுங்க. மேல أنت أنتم أنا نحن هو அவன் ஹும் அவர்கள் அந்த நீ அந்தும் நீங்கள் அன நான் அன்ஹும் நாங்கள் ஹூஹும் காக்கும் ஈனா அவர்களுடைய உன்னுடைய உங்களுடைய என்னுடைய நான் என்னுடைய முஸ்லிம் அவன் முஸ்லிம் அவன் முஸ்லிம் முஸ்லிம்கள் அந்த முஸ்லிம் நீங்கள் முஸ்லிம்கள் அன முஸ்லிம் நான் முஸ்லிம் நாங்கள் முஸ்லிம்கள் அவனுடைய ரப்பு
ரப்புஹும் அவங்களுடைய ரப்பு, ரப்புக உன்னுடைய ரப்பு, அவங்களுடைய ரப்பு, ரப்பி ரப்புக அவனுடைய ரப்பு, ரப்புஹு அவனுடைய ரப்பு, ரப்புஹும் அவர்களுடைய ரப்பு, ரப்புக அவனுடைய ரப்பு, உன்னுடைய ரப்பு, ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு, ரப்பி என்னுடைய ரப்பு, ரப்பனா எங்களுடைய ரப்பு, ரப்புஹா அவளுடைய ரப்பு. அடுத்த ஸ்கிரீன் இல்லையா, அது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். பேசிக் கிராமர் யோசிச்சு தான் சரி இது மறுபடியும் லஹு லஹும் லக லகும் லீ லனா லஹு அவனுக்கு, லஹும் அவர்களுக்கு, லக உனக்கு, லகு உங்களுக்கு, லீ எனக்கு, லனா எங்களுக்கு, லஹா அவளுக்கு. மின்ஹு மின்ஹும், மின்க மின்கும், மின்னி மின்னா. மின்ஹு அவனிடம் இருந்து, மின்ஹும் அவர்களிடம் இருந்து, மின்க உன்னிடம் இருந்து, மின்கும் உங்களிடம் இருந்து, மின்னி என்னிடம் இருந்து, மின்க மின்னா எங்களிடம் இருந்து, மின்ஹா அவளிடம் இருந்து. அன்ஹு அன்ஹு அவனை பற்றி, அன்கும் அவர்களை பற்றி, அன்க உன்னை பற்றி, அன்கும் உங்களை பற்றி, அன்னி என்னை பற்றி, அண்ணா எங்களை பற்றி, அன்ஹா அவளை பற்றி. ஸ்டாப் வாங்க, நீங்க எந்த சொல்லுங்க, நான் எந்த சொல்லுங்க. அங்க என்ன சொல்லணும் அடுத்து? மாஹா மாஹும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மாஹு மாஹு மாஹும், மாக்க மாக்கும், மாய் மாய் மானா. மாஹு அவனுடன், மாஹு அவனுடன், மாஹும் அவர்களுடன், மாக்க உன்னுடன், மாக்கும் உங்களுடன், மாய் என்னுடன், மானா எங்களுடன். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். வேற யாரும் சொல்லாதவங்க சொல்லுங்க. هو هم أنت أنتم أنا نحن هو அவன் هم அவர்கள் أنت நீ أنتم நீங்கள் أنا நான் نحن நாங்கள் هو مسلم هم مسلمون أنت مسلم أنت مسلمون أنا مسلم نحن مسلمون هو مسلم அவன் முஸ்லிம் أنت مسلم நீ முஸ்லிம் أنتم مسلمون நீங்கள் முஸ்லிம்கள் أنا مسلم نحن مسلمون அவளுக்கு ஹிய தானா? هي مسلمة முஸ்லிமா ஹிட்மா هي مسلمة أول مسلم هي مسلمة ஹூஹும் காக்கும் ஹி ஹூஹும் ஹூஹும் காக்கும் 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 ஈனா ஈனா ஹூஹும் ஹூ காக்கும் هو அவர்களுடைய ஹூ அவர்களுடைய هو அவனுடைய ஈனா ஈனா ஹுவ அவர்களுடைய هو அவனுடைய அவனுடைய هو அவனுடைய அவனுடைய அவர்களுடைய
உன்னுடைய உங்களுடைய என்னுடைய நான் எங்களுடைய அவங்களோட ஸ்கிரீன்ல பாயோட ஸ்கிரீன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்து வந்துடுறேன். இது பார்க்கலாமா? டவுன்லோட் பண்ண அது எங்கே போனச்சுன்னு தெரியல. இல்லை தனியாக டவுன்லோட் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்றீங்களா? அண்ணி அண்ணா என்ன சொல்லுவேன்? அன்பு அன்பும் அன்கும் அண்ணி அண்ணா. அன்ஹு அன்ஹும் அன்க அன்கும் அன்னி அண்ணா அன்ஹு அன்ஹா. அன்ஹு அவனை பற்றி, அன்ஹும் அவர்களை பற்றி, அன்க உன்னை பற்றி, அன்கும் உங்களை பற்றி, அன்னி என்னை பற்றி, அண்ணா எங்களை பற்றி, அன்ஹு அவனை பற்றி, அன்ஹா அவளை பற்றி, அன்ஹு அன்ஹும் அன்க அன்கும் அன்னி அண்ணா அன்ஹு அன்ஹா. அன்ஹு அவனை பற்றி, அன்ஹும் அவர்களை பற்றி, அன்க உன்னை பற்றி, அன்கும் உங்களை பற்றி, அன்னி என்னை பற்றி, அண்ணா எங்களை பற்றி, அன்ஹு அவனை பற்றி, அன்ஹா அவளை பற்றி. இது அந்த மீனிங் ஏன் வந்து அதை பற்றி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு அன்பு பூனா அவன் இல்லை, அது சில பேர் மீது அதை பிரித்து சொல்ல சொல்லிடலோ. அதை யார் சில பேருக்கு வந்து அந்த பற்றின்னு சொல்லுவோம். அன்பு அவன் சொல்கிறோம். பற்றின்னு எதனால் பற்றி வருதுன்னா அந்த அண்ணுக்கு வந்து மீனிங் வந்து பற்றி, அதெல்லாம் அவனை பற்றி. அது எல்லாரும் தெரியுமா? அது அண்ணுங்கிறதுக்கு மீனிங் வந்து பற்றி, இதை பற்றி அதை பற்றி. ஒரு செய்தியை பற்றி சொல்லும் போது அந்த பற்றிங்கிற தமிழ் வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு அண்ணுங்கிறது அரபி வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்ப அன்ஹு அப்படின்னு சொன்னாக்கா அவனை, ஹூங்கிறது வந்து தமிழ்ல பிரதி பேர் சொல்லுன்னா சொல்லுவோம்ல, இங்கிலீஷ்ல ஹீங்கிற வார்த்தைக்கு மாதிரி அரபில வந்து ஹூ அப்படிங்கிற வார்த்தை. அதனால வந்து அன்ஹு அப்படிங்கிற ஹூவை சேர்க்கும் போது அவனை பற்றி அப்படிங்கிற அந்த மீனிங் வருது. அதானே ஹூனா அவன், அண்ணா பற்றி, அதனால அவனை பற்றி. ஹூம்னா அவர்கள், அது சொல்றாங்க. அதுக்குன்னா அவர்களை பற்றி அந்த இது மீனிங் ஹூமோட சேர்த்து அண்ணா பற்றி, அதனால தான் பற்றி. அவர்களை பற்றி, அவர்களை மீது அவர்களை பற்றி. ஒரு விஷயத்தை பற்றி about the subject சொல்றோம்ல, அதை பற்றி பொருந்திக்கிறது. அது ஒரு டேபிள் என்ன அது? அது சேம் ஜலல் பாய் சொல்லி டேபிள் மொபைல் அடுத்து என்ன மாகுவா? பாய் சொன்னது மாகு மாகும் மாக மாகும் மஇ மஅனா மஅஹு மஅஹா மஅஹு அவனுடன் மஅஹும் அவர்களுடன் மஅக உன்னுடன் மஅகும் உங்களுடன் மஇ என்னுடன் மஅனா எங்களுடன் மஅஹு அவனுடன் மஅஹா அவளுடன். மான்னு சொன்னா கூட இருக்கிறது. ரிசுலாஸ்ல வந்து இந்த புகையில ஒளிஞ்சு இருக்கும்போது
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்கல்ல, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல்லாஹ மஅனா, மஅனா, அல்லாஹ் வந்து நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாங்கல்ல, அந்த மஅ அப்படிங்கிறது கூட இருக்கிற கூட அந்த வார்த்தையை சொல்றாங்க. வேற ஃபுல்லாக சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து முடிச்சிருவாங்க. கண்டினியூ சார். هو هم أنت أنتم أنا نحن هو هم أنت أنتم أنا نحن هو அவன், ஹும் அவர்கள், அன்த நீ, அன்தும் நீங்கள், அன நான், நஹ்னு நாங்கள், ஹுவ ஹும், அன்த அன்தும், அன நஹ்னு. அடுத்து வருமா? ஹு ஹும், க கும், ஈ நா, ஹு ஹும், க கும், ஈ நா, ஹுவ அவனுடைய, ஹும் அவர்களுடைய, க உன்னுடைய, கும் உங்களுடைய, ஈ என்னுடைய, நா எங்களுடைய. இது வந்து பொசசிவ்னு சொல்லுவாங்கல்ல, அத பொசிஷனை காட்டும். இப்போ வந்து கிதாபுஹு அப்படின்னு சொன்னா அவனுடைய புத்தகம், கிதாபுஹு கிதாபுஹும், கிதாபுக கிதாபுக்கும், கிதாபி கிதாபுனா, கிதாபுஹு கிதாபுஹா, கிதாபுனா அவருடைய புத்தகம். கிதாபுஹு கிதாபுஹும், கிதாபுக கிதாபுக்கும், கிதாபி கிதாபுனா, கிதாபுஹு கிதாபுஹா, கிதாபுஹு அவனுடைய புத்தகம், கிதாபுஹா அவர்களுடைய புத்தகம், கிதாபுஹும் அவர்களுடைய புத்தகம், கிதாபுஹு அவனுடைய புத்தகம், கிதாபுஹும் அவர்களுடைய புத்தகம், கிதாபுக உன்னுடைய புத்தகம், கிதாபுக்கும் உங்களுடைய புத்தகம், கிதாபி என்னுடைய புத்தகம், கிதாபுனா எங்களுடைய புத்தகம், கிதாபுஹு அவனுடைய புத்தகம், கிதாபுஹா அவளுடைய புத்தகம். லஹு லஹும், லக லக்கும், லி லனா, லஹு லஹா, லக லக்கும், லஹு லஹும், லக லக்கும், லி லனா, லஹு லஹா, லஹு அவனுக்கு, லஹும் அவர்களுக்கு, லக உனக்கு, லக்கும் உங்களுக்கு, லி எனக்கு, லனா எங்களுக்கு, லஹு அவனுக்கு, லஹா அவளுக்கு, லஹு லஹும், லக லக்கும், லி லனா, லஹு லஹா, மின்ஹு மின்ஹும், மின்க மின்கும், மின்னி மின்னா, மின்ஹு மின்ஹா, மின்ஹு அவனிடமிருந்து, மின்ஹும் அவர்களிடமிருந்து, மின்க உன்னிடமிருந்து, மின்கும் உங்களிடமிருந்து, மின்னி என்னிடமிருந்து, மின்னா எங்களிடமிருந்து, மின்ஹு
அவனிடமிருந்து மின்ஹா அவளிடமிருந்து மின்ஹு மின்ஹும் மின்க மின்கும் மின்னி மின்னா மின்ஹு மின்ஹா மின்ஹு அவனிடமிருந்து மின்ஹும் அவர்களிடமிருந்து மின்க உன்னிடமிருந்து மின்கும் உங்களிடமிருந்து மின்னி என்னிடமிருந்து மின்னா எங்களிடமிருந்து மின்ஹு அவனிடமிருந்து மின்ஹா அவளிடமிருந்து அன்ஹு அன்ஹும் அன்க அன்கும் அன்னி அன்னா அன்ஹு அன்ஹா அன்ஹு அவனை பற்றி அன்ஹும் அவர்களை பற்றி அன்க உன்னை பற்றி அன்கும் உங்களை பற்றி அன்னி என்னை பற்றி அன்னா எங்களை பற்றி அன்ஹு அவனை பற்றி அன்ஹா அவளை பற்றி அன்ஹு அன்ஹும் அன்க அன்கும் அன்னி அன்னா அன்ஹு அன்ஹா மஅஹு மஅஹும் மஅக மஅகும் மஇ மஅனா மஅஹு மஅஹா மஅஹு அவனை பற்றி அவனுடன் மஅஹு அவனுடன் மஅஹும் அவர்களுடன் மஅக உன்னுடன் மஅகும் உங்களுடன் மஇ என்னுடன் மஅனா எங்களுடன் மஅஹு அவனுடன் மஅஹா அவளுடன் மஅஹு மஅஹும் மஅக மஅகும் மஇ மஅனா மஅஹு மஅஹா மஅஹு அவனுடன் மஅஹும் அவர்களுடன் மஅக உன்னுடன் மஅகும் உங்களுடன் மஇ என்னுடன் மஅனா எங்களுடன் மஅஹு அவனுடன் மஅஹா அவளுடன் வேற யாரையும் சொல்ல வேண்டியிருக்கா? ஏதாவது சொல்லணுமா? ஒரே நிமிஷம், சின்ன ஒரு செய்தி மட்டும் சொல்லுங்க. பெரிய செய்தி ஒன்றும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்சுவலாக ஜலால் பாய் இல்லாதனால வந்து நம்ம இந்த மாதிரி செய்வோமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று நைட்லாம் வந்து எனக்கு தூக்கமே இல்லை. நான் எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நான் அவர் ஊருக்கு போயிட்டு அவர் ஃபோனும் பேச முடியல. ஸோ எல்லாம் வந்து நமக்கு ஒரு இதை தந்தாங்க. உண்மையிலே எல்லாம் சுத்தர் செய்யணும். நம்ம வந்து ஜலால் பாய்க்காக நம்ம நிறைய துவா செய்யணும். நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்களோ நானோ ஒரு சில விஷயங்கள் செய்கிறதா இருந்ததுன்னா யாராவது ஒரு ஆள் தூண்டுதல் இருக்கணும். ஆனால் அவர் வந்து நைட்டில் இருக்கும்போதும் சரி பகலில் இருக்கும்போதும் சரி ஒரு இதே சிந்தனையை தான் பேசிகிட்டு இருப்பார். நான் பேசும்போது எமோஷ்னலாக பேசுகிறேன். ஏன்னா இது வந்து சாதாரணமாக வந்து ஈஸியாக யாரும் இதை செஞ்சிட முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு வேணும். அவர் செய்கிறது வந்து ஏதோ பேர் போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டான்னா எங்கேயோ போஸ்ட் அடிச்சுட்டு எங்கேயோ போயிடுறாங்க. ஆனால் வந்து சைலண்ட்டாக இத்தனை வருஷமாக இவ்வளோ நாளாக இருந்து இந்த வருஷம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு தொழுகையிலையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்பப்போ அல்லாட்ட துவா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்துல் அசீஸ் டாக்டர் அப்துல் அசீஸுக்காகவும் அவங்களோட டீமுக்காகவும் ஜலால் பாய்க்காகவும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் துவா செய்யணும். இப்போ நீங்களும் கிளாஸுடைய நோக்கம் வந்து நம்ம எல்லாரும் பெருசாக டேலண்ட்டை காட்டணுங்கிறதுக்காக இல்லை. முழுக்க வந்து நம்ம இவ்வளோ நாள் கிளாஸில் நம்ம கேட்டதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. இப்போ அப்துல் காதர் வந்து இங்கே வந்து பேசினாரு, அமீர் வந்து இருந்து பேசினாரு. இப்போ நாளைக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்களாம் வந்து நின்று பேசுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணதோடைய அந்த ஃபீட்பேக்லாம் நீங்கள் யூடியூப்ல ஏற்றிடுவோம். அதை நீங்கள் திரும்ப போய் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நின்னது நாளைக்கு இன்னொரு தடவை வந்துட்டு நம்ம நின்று இருக்கோம் பேசியிருக்கோம் நமக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துடும். இன்ஷா அல்லாஹ். சரியா? எல்லாரும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் கிளாஸ் வந்து தொடரும். ஜலால் பாய் இருந்தாருன்னா
இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். சரியா?